ஹெல்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் கும்பத்துல இருந்து உங்க சுயஸ்தானத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஜென்ம சனியா உட்கார்ந்துட்டு இருக்கார். பொதுவா சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 மற்றும் 12க்கு அதிபன். அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் ஜென்ம சனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும், விட்டேத்தியான ஃபீலிங் இருக்கும். எதுவுமே செய்ய பிடிக்கலையா, அமைதியா இருந்தா நல்லா இருக்கியா, அமைதியா இருந்தா நிம்மதியா இருக்கு, வேலை செஞ்சா என்னமோ உடம்பெல்லாம் தட தட தடன்னு வருது, சுஸ்தாவுது, கை கால்லாம் விட்டு போற மாதிரி இருக்கு, படபட படபடன்னு இருக்கு, உடம்பே முடியாத மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் நிறைய விஷயம் தோணும். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சனி பகவான் ஆடக்கூடிய ஆட்டம். ஒரு மந்த நிலை, குழப்பம், பயம், டென்ஷன். சும்மா ஒண்ணும் இல்ல. இந்த நீட் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மீனம் பாருங்க, நீட் படிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே பயப்படுவாங்க. ஐயோ, 3 வருஷமா நானும் ஏற்கனவே நீட் எழுதுறேன், 3 வருஷமா எனக்கு கிடைக்கல, இந்த வருஷமும் கிடைக்காது, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த டெஸ்ட்ல எல்லாம் மார்க் வரல, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்ன வெளியே கூட்டிட்டு போ, எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, டென்ஷன் ஆவாங்க, அழுவாங்க, அம்மா கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க, என்ன வெளியே கூட்டின்னு போனுவாங்க, எனக்கு ரிலாக்ஸ் பண்ணோன்னுவாங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதும்பாங்க, தூங்க மாட்டாங்க, காலைல 3 நேரமும் அம்மா ஊட்டி விட்டா கூட எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பிள்ளைங்க பண்ணுது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ம சனியினால அவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையை, ஒரு பதட்டமான சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்குறாரு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் தானா? இல்ல, மத்தியம வயசு லேடிஸ்க்கும் சரி, வயது முதியவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மனோபாவம், மனசஞ்சலம், மனக்குழப்பம் அப்படின்றது வரதான் செய்து இந்த சனி கொடுக்குறாரு. இதை நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கணும், சிரமமா முடிவு பண்ணுங்க அப்படின்னா சனி அமைதியாயிடுவாரு. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. பயந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா உட்கார வச்சிடுவார். புரியுதுங்களா? அதுக்கும் மேல சனி பகவானோட பார்வை 3, 7, 10 3ஆம் பாவத்தை பாக்குறாரு. என்னோட தைரியம் மொத்தமா குறைஞ்சிருச்சு, எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் சாதிப்பேன், நான் பாஸ் ஆவேன், நான் பாத்தீங்கன்னா இந்த விஷயம், இந்த வேலையை நான் ஜாயின் பண்ணிடுவேன், இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற எனக்கு நம்பிக்கையே இல்லை, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆவேன் அப்படின்ற எண்ணமே எனக்கு இல்லை. இந்த மாதிரி நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் முழுசும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நமக்கு நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் நம்மள ட்ராப் பண்றாங்கன்னு தோணும், யாருக்குமே நம்ம மேல பாசம் இல்லைன்னு தோணும். இந்த மாதிரி ஒரு இல்யூஷன்ஸ் எல்லாம் யார் கொடுப்பா? சனி கொடுப்பான். இதெல்லாம் சனி கொடுக்கக்கூடிய இல்யூஷன்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கிளியர் ஆயிடும். அதே மாதிரி பாருங்க, 7ஆம் பாவத்தை பாக்குறாரு. கணவன் மனைவி இடையே ஒரு கேப், ஒரு இடைவெளி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ரொம்ப சிம்பிள், எதுவா இருந்தாலும் உங்க லைஃப் பார்ட்னர் கிட்டயும் பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும், அதாவது முதல் லைஃப் பார்ட்னர், எந்த விஷயமா இருந்தாலும் குடும்பம் சார்ந்து லைஃப் பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. புரியுதுங்களா? அது தொழில் சார்ந்து
இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் கிட்ட சொல்லணும். அம்மா நான் இங்க இன்னைக்கு போறேம்மா, நான் போனம்மா, வழியில என்னோட ஸ்கூல் படிச்ச பிள்ளைய பார்த்தம்மா, அவ வந்து காஃபி குடிக்கலாம்னு சொன்னா, நானும் அவளும் போனோம்மா, போய் காஃபி குடிச்சோம்மா, 1/2 மணி நேரம் பேசணும்மா, அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு இங்க வரம்மா, சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இல்லன்னா ஏதோ எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி போய் பாத்திருப்பா, என்னைக்கு உங்க 2 பேருக்கும் சண்டை வருதோ அன்னைக்கு வந்து சொல்லுவா, அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றேன்க்கா, உங்க வீட்டுக்கார அன்னைக்கு அந்த பொம்பளையோட பார்த்தேன்க்கா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வைக்க போறல ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா வத்தி குச்ச கிழிச்சு போட்ட கணக்கு, திபு 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 திபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதோட உள்ளதை உள்ளபடியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது ஒண்ணு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட எப்பயுமே குடும்பத்துல பிரச்சனை வராது. அப்படி சொல்லணும் என்ன ஆகும், ரொம்ப சிம்பிள், இடைவெளி வரும். நமக்குள்ள மனஸ்தாபம், மனசஞ்சலம், பேச்சுவார்த்தை, மனமுட்டம் எல்லாம் வரும். ஒரு கிளாஸ் இருக்குன்னா வீர்ல விடும், அந்த வீர்ல பெருசாவும் அப்புறம் டபால்னு உடைச்சிடும். இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, பிரிவினையே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உண்மையை சொல்லிடுங்க. பிசினஸ் பார்ட்னர்கிட்டயும் தொழில் சார்ந்து என்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்குன்னு உரிய மரியாதை கொடுத்து கலந்து ஆலோசிச்சு எடுங்க. அவங்க சில நேரம் ரொம்ப இரிட்டேட் ஆகி கத்துறாங்க அப்படின்னாலும் விட்டு கொடுத்து போங்க. அப்ப தொழில்ல முறிவு, தொழில்ல பிரச்சனை அப்படின்றது வராது. தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு, தொழில்ல கண்டிப்பா ப்ரெஷர்ஸ் இருக்கும், வேலை பளு அதிகரிக்கும், மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். இது வந்து சுய தொழில் வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் ஹையர் அபிஷியல்னால பிரச்சனை, கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா சபார்டினேட்ஸ்னால பிரச்சனை, நம்மளோட சக ஊழியர்கள்னால பிரச்சனை, ஏதோ ஒண்ணு நம்ம மூளையை தின்னும், அதை கொண்டு வந்து வீட்டுல காமிக்க கூடாது. அங்க இருக்கிறத அங்கேயே முடிச்சிடணும், வீட்டுல இருக்கிறத வீட்லயே முடிச்சிடணும். இப்படி இருந்தா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கும் மேல நான் முன்னாடியே சொன்னேன், அவன் லாட் ஆஃப் 11 and 12. அப்ப அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. செலவு பண்ணும்போது தேவைதானா தேவையில்லையா அப்படி யோசிச்சு செலவு பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு பெர்சன்டேஜ் பிரகாரம் சொல்லணும் அப்படின்னா 50% சொல்லலாம். ஸ்டார் ரேட் கொடுக்கறது அப்படின்னா 2.5 கொடுக்கலாம். சரி, இது மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள். நாங்க வந்து பாருங்க மீனம்ங்க, நாங்க படிக்கிற குழந்தைங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்குதான் நீட்டை வச்சு நான் சொல்லவே சொன்னேன். ஒரு விதமான மந்த நிலை வரும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு படிக்கணும். நீங்க பாட்டுன்னு உங்க கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. பலனை ஆட்டோமேட்டிக்கா உங்க படிப்புக்கு ஏத்த, உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் உங்களுக்கு வந்து. புரியுதுங்களா? நீங்க வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க் பிளேஸ் அ மெயின் பார்ட் இன் யோர் லைஃப் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க, எங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்குமா, பிள்ளைங்க சார்ந்து நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க, ஃபேமிலியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பார்த்து கவலைப்படுவீங்க, ஹஸ்பண்டோட ஒரு குணாதிசயம் பார்த்து வருத்தப்படுவீங்க. வருத்தப்படுறதுக்குனே நீங்க பிறந்த மாதிரி எப்ப பாரு கவலைப்பட்டுக்குன்னு கஷ்டப்பட்டுட்டு அமைதி இல்லாத, நிம்மதி இல்லாத, மனசஞ்சலத்தோட, மனக்குழப்பத்தோடவே இருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும், இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அதை மாத்திக்கணும். இதெல்லாம் சனி கொடுக்குறான். அதுக்கும் மேல வீட்டுல வேலையும் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஒண்ணு பண்ணுங்க. வீட்டு வேலைக்கு அட்லீஸ்ட் ஒரு நம்மளால எவ்வளவு முடியுதோ ஒரு வீடு பெருக்கி ஒரு பாத்திரம் தேய்ச்சி போறதுக்கு ஒரு ஆள் வைங்க, அந்த விதத்திலயாவது உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி குழம்புறது, தேவையில்லாத குழம்புறத விட்டுருங்க. நம்ம குழம்புறதுனால எதுவும் மாற போறது இல்ல. எது நடக்குதோ நல்லதுக்கே நடக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீட்டுல கடகடன்னு ஓடுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அர்ஜென்டா வேலை செய்யறது, அர்ஜென்டா பாத்திரம் கழுவுறது, டென்ஷன் வேண்டாம். வழுக்கி கீழே விழுந்துடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஆல்ரெடி எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா வைத்தியம், மருந்து, மாத்திரை கரெக்டா எடுத்துக்கோங்க. சரிங்களா? உணவு முறை கரெக்டா வச்சுக்கோங்க. தூங்குங்க நிம்மதியா. அதுக்கடுத்து நாங்க வேலை செய்யற ஜென்ஸ், லேடிஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒர்க் சைடு ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அமைதியா இருந்து இதுவும் கடந்து போகும். நீங்க பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஓவர் கம் ஆயிடும், கவலைப்பட வேண்டாம். நாங்க வந்து பாருங்க திருநங்கைகள், திருநம்பிகள்ங்க. நாங்க மீன ராசியில பிறந்த திருநங்கைகள். நீங்க மீன ராசியில பிறந்த திருநங்கைகளா இருந்தாலும் சரி, திருநம்பிகளா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் மன ரீதியான குழப்பம். எதுக்கு நம்ம வாழறோம், ஏன் நம்ம இந்த வேலையை செய்யறோம், ஏன் நம்ம கலெக்ஷன் வேலை எல்லாம் செய்யறோம், நம்மளுக்கு பிடிக்கலையே, நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சில வேலை செய்யறோம் அப்படின்ற மாதிரி குழம்புவீங்க. பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்க செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. உங்களை சார்ந்து உங்களோட சுய ஜாதகம் பார்த்து உங்களுக்கு என்ன தொழில் செஞ்சா செட் ஆகும், கௌரவமா மரியாதை அந்தஸ்தோட வாழணும்னு விருப்பப்படுவீங்க, தாராளமா வாழலாம். உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சின்ன அளவுல ஆரம்பிச்சா கூட தொழிலதிபரா வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. கவலையே பட வேண்டாம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் இந்த குழப்பங்கள், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே மாறும். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் எல்லாம் போடும்போது நடுவுல சருன்னு குறுக்குல வருவாங்க, நான் பார்த்திருக்கேன். உங்க வண்டி நிக்கும், இவங்க வந்து சருன்னு வருவாங்க. அந்த கவனம், அந்த கலெக்ஷன் வாங்கணும் அப்படின்றது, அதே மாதிரி என்ன நேரம் ஆயிடுது அப்படின்றது, வெயில் அப்படின்றது, அதெல்லாம் யோசிச்சு போங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. திடீர்னு நம்ம போறோம், ஓட்ட தெரியாத பிள்ளைங்க எத்தனை எல்போர்டு போட்டு வருது, நேரா வந்து நம்மள மோதிடுச்சுன்னா ஏதோ
பாக்குறதுக்கு உங்க ஆளுங்க 10 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வேலை இருக்கு இல்லைங்களா, அவங்களும் கலெக்ஷன் வேலை எல்லாம் போறாங்க. அப்போ உங்களோட ஆரோக்கியம் உங்க கையில, உங்களோட ஜாக்கிரதை உங்க கையில. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வண்டி வாகனம் எல்லாம் போகும்போது நிதானமா போங்க. எப்பயுமே ரோட்ல ஓரமா போங்க. நடு ரோட்ல நிறைய போற திருநங்கைகளை நான் பார்த்திருக்கேன். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க மாற்றுத்திறனாளிகள்ங்க. எங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த மனக்குழப்பம், மனசஞ்சலம், விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்ல அதிகமாகுங்க. 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படின்றது வரும். ஆனா எப்பயுமே ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அம்மா நாங்க வந்து 75 வயசாகுதுமா, 70 வயசாகுதுமா மீனா, எங்களுக்கு எப்படிம்மா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா உங்க வயசுக்கு வயது சார்ந்த சில பல நோய்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யும். அதுக்கான மருந்து மாத்திரை கரெக்டா எடுத்துக்கோங்க. நிம்மதிக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பக்கத்துல இருக்க ஹனுமன் கோயில்ல போய் உட்கார்ந்துருங்க. ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. வாரத்துல ஒரு நாள், 10 நாளைக்கு ஒரு நாள், முடியும்னா பக்கத்துலயே இருக்குன்னா டெய்லி கொடுத்தா உட்காருங்களேன். இல்ல ராமர் கோயில் இருக்குமா, ஹனுமன் சன்னதி இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ராமன் முன்னாடி போய் உட்காருங்க, ஹனுமன் உங்க பக்கத்துல வந்து உட்காருங்க. வாழ்த்துக்கள்.